ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது +2 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சாப்டர் 8ல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டோ அல்லது ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கையோ ஒன்றா ஜாயின் பண்ணால் அது பேர் வந்து கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து வெல்கம் கொடுத்துருக்காங்க டபுள் கோட்ஸ்குள்ளே, பக்கத்தில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்ட்ரிங்குமே வந்து நம்ம டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் வெல்கம் பைத்தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அப்பண்டு. இந்த அப்பண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து சிம்பிள் வந்து ப்ளஸ் ஈக்குவல்னு இருக்கும். இப்படி இருந்தால் இது அப்பண்ட் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். இதனுடைய யூஸ் என்னென்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கு கூட புதுசாக ஒரு ஸ்ட்ரிங்கை அதனுடைய எண்ணில் வந்து ஆட் பண்ணும். அதான் என்னுடைய யூஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ str1ல் வெல்கம் டூன்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு str1 ப்ளஸ் ஈக்குவல் இந்த அப்பண்ட் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து இங்கே கொடுக்குறோம். அதை டபுள் கோட்ஸ்குள்ளே லேர்ன் பைத்தான் கொடுக்குறோம். பிரிண்ட் str1 திரும்ப கொடுக்கும்போது ஏற்கனவே நம்ம வச்சுருந்த வெல்கம் டூ தான் வந்து str1ல் வச்சுருந்தோம். இப்போ புதுசாக வந்து நம்ம ஆட் பண்ணது லேர்ன் பைத்தான். இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம காட்டும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் இந்த வெல்கம் டூ, இது கூட வந்து இந்த நியூ ஸ்ட்ரிங் வந்து இந்த கடைசியில் வந்து ஆட் ஆகும். அதுதான் வந்து அப்பண்ட் ஆப்ரேட்டருடைய யூஸ். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர். இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் தான் வந்து நம்ம ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ இதனுடைய யூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பல முறை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக இந்த ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு str1ல் வெல்கம்னு அசைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 *4 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த வெல்கம் வந்து 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பிரிண்ட் ஆகும். அதான் இங்கே அவுட்புட்டில் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு மெயின் ஸ்ட்ரிங்லேருந்து சப்ஸ்ட்ரிங்கை எப்படி வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. ஃபஸ்ட்டு str அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்ட்ரிங்கோடைய நேம். அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் ஸ்டார்ட் :end கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்ட்ன்றது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வேல்யூ குறிக்கும், எண்டுன்றது எண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ குறிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் str1க்கு வந்து திருக்குறள்னு அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம். அதாவது இதிலேருந்து சப்ஸ்ட்ரிங்கை நம்ம எடுக்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டி மட்டும் வேணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இந்த str1ல் 0 இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்தா போகிறோம், நமக்கு டி பிரிண்ட் ஆகிடும். அதனால தான் கீழே வந்து பிரிண்ட் str1 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த 0 ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0, அதனால் 0 கொடுத்து அப்புறம் இந்த பேரந்தீஸ் க்ளோஸ் பண்ணி என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு டி கிடைக்கும். இதே இடத்துல இங்கே வந்து நம்ம 1 கொடுத்தோன்னா நமக்கு ஹெச் கிடைக்கும், 2 கொடுத்தா ஐ கிடைக்கும். ஸோ எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம கொடுக்குறோமோ அந்த கேரக்டர் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் எ சப்ஸ்ட்ரிங் ஃப்ரம் இண்டெக்ஸ் 0 to 4. இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கீழே வந்து ஒரு கோடிங் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் str1 0:5. இப்போ இதில் 0ன்றது நமக்கு தெரியும் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், 5ன்றது எண்ட் வேல்யூ. எப்பயுமே இந்த எண்ட் வேல்யூவை எடுத்துக்க மாட்டோம். எண்ட் வேல்யூக்கு முன்னால் இருக்கிற வேல்யூ வரைக்கும் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4, அதாவது இந்த யூ வரைக்கும், டிவிலேருந்து யூ வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதனால தான் இந்த இடத்துல வந்து திருன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் எ சப்ஸ்ட்ரிங் யூஸிங் இண்டெக்ஸ் 0 to 4 பட் வித்தவுட் ஸ்பெசிஃபைங் த பிகினிங் இண்டெக்ஸ். இதுவும் அதே 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஆனால் பிகினிங் இண்டெக்ஸ் கொடுக்காமலே பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சின்டெக்ஸ் வந்து பிரிண்ட் str1. இப்போ பிகினிங் இண்டெக்ஸ் கொடுக்கல, அதனால் வெறுமனே கோலன் மட்டும் வச்சுருக்கிறேன். அப்புறம் 5 கொடுத்துருக்கோம். இது எண்ட் வேல்யூ. ஸோ இந்த எண்ட் வேல்யூ எப்பவுமே எடுத்துக்காது, 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கும். அதனால் இதில் எப்படி பிரிண்ட் ஆச்சோ அதே ரிசல்ட் தான் இங்கேயும் வரும். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். பிகினிங் வேல்யூ கொடுத்தும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம எண்ட் வேல்யூ மட்டும் கொடுத்தும்
நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் எண்ட் இண்டெக்ஸை கொடுக்காமல் கொடுத்துருப்பாங்க. எப்படி இதில் வந்து பிகினிங் இண்டெக்ஸ் கொடுக்காமல் கொடுத்தோமோ அதேமாதிரி இதில் எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்காமல் கொடுத்துருப்பாங்க. print str1 6 வச்சு எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கல பாருங்கள். அப்புறம் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் அப்புறம் parenthesis க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கொடுத்தா வந்து நமக்கு குறள் மட்டும் வரும். இதில் ஒரே ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. 0 to 4 வராது, 0 to 5 வரும். அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போ print str1 6 அப்படின்னு கொடுத்து என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணால் குறள் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசன் இங்கே 0 வந்து T, H1, I2, R3, U4, இந்த ஃபஸ்ட்டு கே வந்து 5. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெட்டரும் போயிடும். ஏன்னா நமக்கு 6th பொசிஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 2வது கேலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இதில் நம்ம பிகினிங் இண்டெக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கல. அதனால் இந்த குறள்ன்றது நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், str1 வெல்கம் டு லேர்ன் பைத்தான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து str1க்கு அசைன் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் print str1 10:16 கொடுத்து என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு அவுட்புட்டில் லேர்ன் கிடைக்குது. அதாவது 10லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகுது, 16 வராது. இப்போ வழக்கமாக வந்து நம்ம இந்த மாதிரி சீக்வன்ஸாக கண்டினியூஸாக வந்து பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டார்ட் இண்டெக்ஸும் எண்ட் இண்டெக்ஸும் கொடுத்தா கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகும். நம்ம சில நேரங்களில் ஒன்று விட்டு ஒரு கேரக்டர் பிரிண்ட் பண்ண ஆசைப்படுறோன்னு வைங்க. இப்போ எல் அப்புறம் ஏ அப்புறம் என் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அப்படி பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து ஸ்ட்ரைட் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஒரு கேரக்டர் தான் இல்லை, எத்தனை கேரக்டர் வேணால் நம்ம ஃபார்வர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். print str1 10:16:4. இதில் 4ன்றது தான் ஸ்ட்ரைட் வேல்யூ. இது வழக்கமாக எண்ட் இண்டெக்ஸ் முடிஞ்ச உடனே கோலன் வச்சு கொடுப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல :4 கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு 10th கேரக்டரை பிரிண்ட் பண்ணு, அதுக்கப்புறமா 4 கேரக்டர் ஃபார்வர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். 10th கேரக்டர் வந்து இதில் ஸ்பேஸு, 14th கேரக்டர் வந்து ஆர். ஸோ அதனால் ஆர் மட்டும் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா 18 வரணும். ஆனால் 18 நம்ம பிரிண்ட் பண்ண மாட்டோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே 16 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து 10th பொசிஷனில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எம்டி தான் கிடைக்கும். 11th வந்து எல், 12 வந்து இ, 13 வந்து ஏ, 14 வந்து ஆர் கிடைக்கும், 15 வந்து என் கிடைக்கும். ஸோ 10 வந்து எம்டின்றனால அது நமக்கு தெரியாது. 14 வந்து ஆர் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதனால தான் இங்கே ஆர் பிரிண்ட் ஆகும். அடுத்தது பாருங்கள், print str1 10:16:2 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 பிரிண்ட் ஆகணும். 10 வந்து எம்டி ஸ்பேஸ், அதனால் அது பிரிண்ட் ஆகிறது தெரியாது. அடுத்தது 12 பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் 14 பிரிண்ட் ஆகணும். 12ல் வந்து பார்த்திங்கன்னா இ இருக்குது, 14ல் வந்து ஆர் இருக்குது. ஸோ அதனால் இஆர் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா 16 வராது. ஏன்னா 16ஓட நம்ம வந்து எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கனால அது வராது. அதனால் இஆர் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா print str1, அப்புறம் இதில் ஸ்டார்ட் இண்டெக்ஸும் கொடுக்கல, எண்ட் இண்டெக்ஸும் கொடுக்கல, ஆனால் ஸ்ட்ரைட் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அது 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பிகினிங்லேருந்தே பிரிண்ட் ஆகும். ஆனால் 3 கேரக்டர்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணி பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு டபிள்யூன்றது பிரிண்ட் ஆகிடணும். ஏன்னா அதான் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஸோ அது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் 3 கேரக்டர்ஸ் விட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சி இருக்குது. ஸோ சி பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் வேல்யூ கொடுக்காத சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸ்ட்ரைட் வேல்யூ கொடுக்கலனா அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ 1. ஓகே, இது வரைக்கும் பாசிட்டிவ் ஸ்ட்ரைட் வேல்யூ எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் ஸ்ட்ரைட் வேல்யூ எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த எக்ஸாம்பிள். str1க்கு வெல்கம் டு லேர்ன் பைத்தான் கொடுத்துருக்காங்க. print str1 சொல்லிட்டு 2 கோலன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வேல்யூயும் என் வேல்யூயும் கொடுக்கல, ஸ்ட்ரைட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அது நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவில் கொடுக்கும்போது ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த சைட்லேருந்து இப்படி பிரிண்ட் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து என் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு 2 கேரக்டர் ஸ்கிப் ஆகி ஹெச் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒய் பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகும். இப்போ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே பைத்தான் கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும்.
அவுட்புட்டில் வெல்கம் பைத்தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் அப்பண்ட். அப்பண்டுக்கு ப்ளஸ் ஈக்குவல் ரெண்டு சிம்பிளையும் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் str1ல் வெல்கம் டு அசைன் பண்ணுறேன். str1 ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம் டு அப்படின்னு கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங் கூட புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம str1 ப்ளஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே லேர்ன் பைத்தான் கொடுக்கணும். கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நியூவாக கொடுத்த ஸ்ட்ரிங் அப்பண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கு நம்ம பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 அப்படின்னு கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். அவுட்புட்டில் வெல்கம் டு லேர்ன் பைத்தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர். அதுக்கு வந்து நம்ம str1ல் திரும்ப டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம் கொடுத்து அசைன் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 *4 அப்படின்னு கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் வெல்கம்ன்றது 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். அதுக்கு ஃபஸ்ட்டு str1ல் நான் டபுள் கோட்ஸ்குள்ளே திருக்குறள் கொடுத்து அசைன் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 0 கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் T கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 ஸ்கொயர் ப்ராக்கெட் 0:5 கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி பேரந்திசிஸை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அவுட்புட்டில் திருன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே :5 மட்டும் கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல. அகைன் அவுட்புட்டில் திருன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என் வேல்யூ இல்லாமல் கொடுக்க போகிறோம். அதுக்கு பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 6: அப்படின்றத கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ அவுட்புட்டில் குறள்னு கிடச்சிருக்கு. திரும்ப str1க்கு நான் டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம் டு லேர்ன் பைத்தான்றதை கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 10:16 கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். லேர்ன் அவுட்புட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 10:16:4 கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அவுட்புட்டில் R கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 10:16:2 அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அவுட்புட்டில் ER கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே str1 கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2: கொடுத்து 3 கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடச்சிருக்கு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் இண்டெக்ஸ். அதுக்கு நம்ம str1க்கு வெல்கம் டு லேர்ன் பைத்தான்றதை அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பிரிண்ட் str1 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2: கொடுத்து -2 கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி பேரந்திசிஸை க்ளோஸ் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, see you.